கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்குதல், நலிந்த நிலையில் உள்ள கலைஞர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்குதல் ஆகிய பணிகளை தமிழ்நாடு இயலிசை நாடகமன்றம் மிக சிறப்பாக செய்து வர்றதோட அடையாளம்தான் இந்த விழா. அந்த வரிசையில நம்ம திராவிட மாடல் அரசும் முத்தமிழ் கலைஞர்களை போற்றி வருது. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, நலிந்த நிலையில வாழும் கலைஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 நிதி உதவியை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த நிதியை 3 கோடியிலிருந்து 4 கோடியாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள், ஆடை அலைகள் மற்றும் கலைப்பொருட்களை வாங்க ஆண்டுதோறும் 500 கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. நலிந்த நிலையில வாழக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களுக்கு 50,000 ரூபாயில இருந்து உயர்த்தி இப்பொழுது 1 லட்சம் ரூபாயாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. பொங்கல் கலை விழாவை அடிப்படையாக வச்சு இசை சங்கமம் மற்றும் கலை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் 38 மாவட்டங்களையும் நடத்துவதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது. இதன் வாயிலாக 10,000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பயன்பெற்று இருக்காங்க. கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகள்ல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்கிறோம். புகழ்பெற்ற மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப பராமரிப்பு நிதி உதவி 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. தமிழ்ல அரும்பெரும் கலை நூல்களை வெளியிட நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. வெளிநாடுகளில் தமிழ் கலைகளை கொண்டு செல்லக்கூடிய மகத்தான முன்னெடுப்பையும் செய்து கொண்டிருக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வரலாற்று நாடக விழா, நாட்டிய விழா, கிராமிய கலை விழா, பழங்குடியினர் கலை விழா போன்ற கலை திருவிழாக்களை எல்லாம் நடத்தி இருக்கிறோம். தலைவர் கலைஞருடைய வழியில கலைஞர்களை போற்றும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. கலைஞரின் அரசு கலைகளை போற்றும் அரசாக, முத்தமிழை போற்றும் அரசாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு மாபெரும் எடுத்துக்காட்டுதான் சிம்போனி சிகரம் தொட்டிருக்கக்கூடிய தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த மாபெரும் பாராட்டு விழா. உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு